This video sponsored by Genreviews.com. ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணுறவங்களாம் இந்த வெப்சைட்டில் போய் உங்கள் ப்ராடக்டோட ரிவ்யூஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இந்த வெப்சைட் லிங்க்கு போர்ட்டல் வெப்சைட்லேயும் இருக்குது அண்டு என்னோடய யூடியூப் சேனல் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்து வச்சுருக்கேன். விசிட் பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம யூடியூப் சேனலில் வெல்கம் வீடியோ, அதாவது இன்ட்ரோ வீடியோ கொடுப்போம் இல்லையா, அது எப்படி க்ரியேட் பண்ணுறது, எங்கே போய் எடுக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கேன்வா ஆப் ப்ளே ஸ்டோரில் இருக்குது. நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கேன்வா ஆப்பை ஓப்பன் இருக்கும். நாம் வெல்கம் வீடியோ தான் எடுக்க போகிறோம். அது எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். இதில் பாருங்கள், வீடியோன்னு இருக்கு இல்லையா, அந்த வீடியோவை டச் பண்ணுங்கள். இதில் பாருங்கள், நீங்கள் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணுங்கள், அப்படி தள்ளி விட்டுகிட்டே இருங்க. அதில் பாருங்கள், யூடியூப் வீடியோன்னு இருக்கு இல்லையா, இது டச் பண்ணிக்கோங்க. இதில் பாருங்கள், வெல்கம் வீடியோ நிறையா இருக்கும். உங்களுக்கு எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் யூஸ் பண்ணுறது இந்த இது தான். இப்போ உங்களுக்கு எது வெல்கம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை யூஸ் பண்ணுங்கள். இந்த பிஆர்ஓன்னு இருக்கு இல்லையா, அது யூஸ் பண்ணக்கூடாது, அதாவது யூஸ் பண்ண முடியாது. ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு ஓப்பன் ஆகாது. அது நீங்கள் அமௌண்ட் பே பண்ணால் தான் அது உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ஃப்ரீலியே ஒர்க் பண்ணுங்கள். இப்போ நான் இந்த இது எடுக்கிறேன். ஓப்பன் டச் பண்ணால் இங்கே வந்துடும். சரிங்களா? இதில் நம்ம யூடியூப் சேனலோட நேம் கொடுத்துக்கலாம். வெல்கம் டு மை சேனல் இருக்கு இல்லையா, அதில் கீழே நம்ம சேனல் நேம் கூட கொடுத்துக்கலாம். இதில் எப்படி நம்ம சேனல் நேம் கொடுக்கறது அப்படின்னா, கீழே பாருங்கள் டீன்னு கொடுத்துருக்கா, அந்த டீயை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபாண்ட்டு வரும். இதில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இந்த ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் இந்த கீழே வெல்கம் டு மை சேனல் இருக்கு இல்லையா, அது கீழே தான் நான் வைக்க போகிறேன். இந்த வேர்டு டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணி இன்டூ மார்க் கொடுத்தீங்கன்னா போய்டும் எல்லாமே. இப்போ என்னோடய யூடியூப் சேனல் நான் டைப் பண்ணுறேன். என்னோடய யூடியூப் சேனல் நான் டைப் பண்ணிட்டேன். இப்போ இது டைட்டில் பெருசாக இருக்குது இல்லையா, இதை நம்ம சின்னதாக பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, கீழே பாருங்கள், ஒரு குட்டியாக ஒரு மார்க் இருக்கையா, அதை நான் மார்க் பண்ணி காட்டுறேன். இந்த ரவுண்டு இருக்கு இல்லையா, இந்த ரவுண்டை பிடிச்சி மேலே தள்ளுனீங்கன்னா சின்னதாகிடும். அதே மாதிரி உங்களுக்கு நீட்டமாக வரணும் அப்படின்னா, இந்த எழுத்தெல்லாம் நீட்டமாக வரணுன்னா இந்த மார்க் இருக்குல்ல, இந்த கோடு மாதிரி, அதை நீங்கள் இழுக்கணும். நீட்டமாக இழுத்திங்கன்னா நீட்டமாக வந்துடும். அவ்வளோதான். இது உங்கள் ஃபாண்ட்டு பெருசாக இருக்குது அப்படின்னா இதை சின்ன சைஸ் பண்ணிக்கணும். எதை வச்சு நம்ம சின்ன சைஸ் பண்ணணும்னா, இந்த கார்னரில் ஒரு ரவுண்ட் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த ரவுண்டை நீங்கள் இழுத்து விட்டிங்கன்னா சின்னதாகிடும். வந்துச்சுங்களா? இப்போ என்னோடய யூடியூப் சேனல் நான் எடுத்துகிட்டு இது மூவ் டூல். நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இது மூவ் டூல். இந்த மூவ் டூல் வச்சு உங்களோட டைட்டில் நீங்கள் எங்கே வேணால் நூற்றிக்கலாம். அதே மாதிரி இது ரொட்டேட் பண்ணிக்கலாம். வேர்ட்ஸு எல்லாமே நீங்கள் எப்படி வேணால் ரொட்டேட் பண்ணி இப்படி வச்சுக்கலாம். நீங்கள் ஒரு ஃபோட்டோ கொண்டு வரீங்க, அந்த ஃபோட்டோ எனக்கு நேராக இருந்தால் நல்லா இருக்காது, கொஞ்சம் கிராஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னாலும் இதில் நம்ம இப்படி கிராஸ் பண்ணி வச்சுக்கலாம். எப்படி வேணால் வச்சுக்கலாம். இதுதான் ரொட்டேட் பண்ணுறது. கொஞ்சம் சென்ட்ரு பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதுக்கு ஃபாண்ட் நல்லா இல்லை அப்படின்னா மறுபடியும் இந்த நம்மளோட டைட்டில் டச் பண்ணிவிட்டு இதில் பாருங்கள், நமக்கு இந்த ஃபாண்ட்டு பிடிக்கல அப்படின்னா இதில் பாருங்கள் ஃபாண்ட்டுன்னு இருக்கு இல்லையா, அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்களா, இதில் பாருங்கள் நிறையா ஃபாண்ட் இருக்கும். அந்த ஃபாண்ட்டில் உங்களுக்கு ஒவ்வொரு ஃபாண்ட்டாக போட்டு பாருங்கள், அந்த ஸ்டைலிஷ் மாறுது பாருங்கள். உங்களுக்கு என்ன ஃபாண்ட்டு பிடிச்சிருக்கோ நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு, எனக்கு இந்த ஃபாண்ட்டு பிடிச்சிருக்கு அதனால் இது வச்சுட்டு சைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இதை டச் பண்ணி மூவ் பண்ணிக்கோங்க. மூவ் டூல் வச்சு மூவ் பண்ணிக்கோங்க. நானும் மூவ் பண்ணிட்டேன். அவ்வளோதான்.
இப்போ நம்மளோட லோகோ நம்ம ரெடி பண்ணி வச்சுருப்போம். நம்ம சேனலுக்கு நம்ம லோகோ ரெடி பண்ணி வச்சுருப்போம். அந்த லோகோ வந்து நான் இங்கே வைக்க போகிறேன். அடுத்தது சப்ஸ்கிரைப் பட்டனும் இங்கே வைக்க போகிறேன். அது எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து எலிமெண்ட்ஸுக்கு போங்க. சப்ஸ்கிரைப் பட்டன் வச்சிடலாம். எலிமெண்ட்ஸுக்கு போங்க. அதில் மேலே பாருங்கள், இந்த சர்ச் பார் இருக்கு இல்லையா, அது டச் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப்னு டைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப்னு டைப் பண்ணால் இங்கே வந்துடும். சர்ச் கொடுத்துருங்க. இதில் பாருங்கள், நிறையா சப்ஸ்கிரைப் பட்டன் காட்டும். இதில் வந்து இந்த பிஆர்ஓங்கிறது வந்து நீங்கள் வச்சிங்கன்னா அது வந்து கோடாக தெரியும். பிஆர்ஓ இல்லாதது நீங்கள் வச்சிங்கன்னா நீட்டாக கரெக்டாக இருக்கும். நான் வந்து இதை செலக்ட் பண்ணுறேன். இங்கே வந்துருச்சிங்களா? அதே மாதிரி சின்ன சைஸ் பண்ணி உங்களுக்கு எந்த இடத்துல வைக்கணும்னு தோணுதோ அந்த இடத்துல வச்சுக்கோங்க. நான் இங்கே வச்சுட்டேன். ஓகேவா? அடுத்தது நம்ம வந்து லோகோ வைக்க போகிறோம். லோகோ எங்கன்னா இங்கே கேலரியில் சேவ் பண்ணியிருப்பீங்க. இங்கே கேலரி இருக்கு இல்லையா, அந்த கேலரி டச் பண்ணிக்கோங்க. லோகோ இங்கே வச்சுருக்கேன். அதை டச் பண்ணி ஆட் டு பேஜ் அது கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து ஆட் ஆகிடும். ஆட் ஆகிடுச்சிங்களா? லோகோ இங்கே வந்துருச்சு. இதை வந்து நம்ம கரெக்ட் பண்ணணும். சின்ன சைஸ் பண்ணி இந்த கார்னரில் எங்கே வேணால் வச்சுக்கலாம். இந்த கார்னர்லாம் கரெக்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், நான் என்னோடய லோகோ வந்து யூடியூப் லோகோ வந்து இங்கே இந்த கார்னரில் வச்சுட்டேன். ஓகேங்களா? நீங்கள் எங்கே வச்சாலும் ஓகே தான், எப்படி வச்சாலும் ஓகே தான், உங்களோட இது தான். நான் இங்கே வச்சுட்டேன். அவ்வளோதான். இதில் தான் நம்ம இப்படி தான் வந்து பேஜ் எடுக்கணும். ப்ளே பண்ணி பார்த்துக்கோங்க. ஆடியோலாம் வராது. ஆடியோ வந்து நம்ம கொடுக்கணும். அது எப்படி கொடுக்குறதுன்னு அடுத்தது சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து வெல்கம் பேஜ் எடுத்தாச்சு. அடுத்தது நம்ம எண்டு ஸ்க்ரீன் போடுவோம் இல்லையா, அதாவது தேங்க்யூ ஃபார் வாட்சிங் போடுவோம்ல, அது வந்து நம்ம இதிலே எடுத்துக்கலாம். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, மறுபடியும் வந்து இதில் டிசைன் இருக்கு இல்லையா, அந்த டிசைனுக்கு போங்க. இந்த சர்ச்சில் வந்து அடுத்தது என்ன கொடுக்கணும், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இருக்கு இல்லையா, அதை டச் பண்ணி நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுங்க. இங்கே பாருங்கள், நிறையா வீடியோ மாதிரியே வரும். பிஆர்ஓங்கிற இது வந்து எடுக்காதீங்க, ஃப்ரீ வெர்ஷனாகவே எடுத்துக்கோங்க. இது எனக்கு வந்து இது நல்லா இருக்கிற மாதிரி இருக்கனால இது எடுத்துக்கிறேன். எடுத்தாச்சா? இங்கே வந்துருச்சிங்களா? இப்போ நம்ம இது என்ன பண்ணணும் அப்படின்னா, சின்ன வந்துருச்சா, இதுலேயும் நம்ம வந்து நம்மளுடைய லோகோ சப்ஸ்கிரைப் வந்து வச்சுக்கலாம். சப்ஸ்கிரைப் வந்து மறுபடியும் அதே மாதிரி தான். எலிமெண்ட்ஸுக்கு போங்க. இந்த சர்ச்சு பாரில் பாருங்கள், ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் இருக்குது, சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது. அதை வந்து நான் எடுத்துக்கிறேன். எடுத்து இங்கே சின்ன சைஸ் பண்ணி இங்கே வச்சுக்கிறேன். அதே மாதிரி லோகோவும் வச்சுக்கலாம். லோகோ நான் லோகோ எடுத்துகிட்டு வந்துட்டேன். லோகோ வந்து நீங்கள் எங்கே வேணால் வச்சுக்கலாம். சைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் வச்சுக்கலாம். இங்கே கொஞ்சம் ஸ்லோல் பண்ணி கொஞ்சம் லாங் ப்ரெஸ் பண்ணிட்டேன். சைஸு கொஞ்சம் சின்னது பண்ணிக்கலாம். இது சரியாக இருக்கும். இப்போ வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்ன வைக்கணும்னு தோணுதோ அது கூட நீங்கள் எலிமெண்ட்ஸில் போய் இப்போ நீங்கள் சப்ஸ்கிரைப்னா சப்ஸ்கிரைப் பட்டன் வரும், லைக்னா லைக் பட்டன் வரும், ப்ளே பட்டன் வரும். இதில் உங்களுக்கு என்ன வேணுமோ அதில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ அடுத்ததாக வந்து நெக்ஸ்ட் வீடியோ, அடுத்தது வந்து இதை எப்படி வந்து நம்ம வந்து டவுன்லோட் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். நான் சிம்பிளாக இதெல்லாம் வச்சுருக்கேன், சொல்லிக் கொடுக்குறதுக்காக சிம்பிளாக வச்சுருக்கேன். நீங்கள் எலிமெண்ட்ஸில் போய் நீங்கள் என்னென்ன ஆட் பண்ணணுமோ அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் எப்படி வந்து நம்ம டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். மேலே பாருங்கள், ஏரோ மார்க் மாதிரி ஒன்று இருக்குது இல்லையா, இந்த ப்ளே பட்டன் பக்கத்தில் ஏரோ மார்க் லாஸ்ட்டாக இருக்குது பாருங்கள், அதை டச் பண்ணிக்கோங்க. அது டச் பண்ணிங்கன்னா இதில் டவுன்லோடுன்னு கேட்கும். இந்த டவுன்லோடு டச் பண்ணுங்கள். இதில் வந்து நம்ம வீடியோவை தான் நம்ம பண்ண போகிறோம், இமேஜாக இல்லை. அதனால் MP4 வீடியோன்னு இருக்கு இல்லையா, இதில் பாருங்கள் நிறைய ஆப்ஷன் இருக்குது. PNG, JPEG, PDF. நமக்கு தேவையானது வீடியோ மெத்தட், அதனால் MP4 வீடியோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு டவுன்லோட் கொடுங்க. டவுன்லோட் கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி வந்து கன்வெர்ட் ஆகிட்டுருக்கும். கன்வெர்ட் ஆன வாட்டி டவுன்லோட் ஆகிடும். நம்மளோட கேலரியில் தான் அந்த வீடியோ இருக்கும். கன்வெர்ட் ஆகட்டும். இங்கே டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம போய் நம்ம கேலரியில் டவுன்லோட் ஆகிருக்கான்னு பார்க்கலாம். வந்துருச்சு பாருங்கள், நம்ம டைப் பண்ணது, நம்ம லோகோ, சப்ஸ்கிரைப் பட்டன் எல்லாமே வந்துருச்சுங்களா. இப்படி தான் நம்ம வெல்கம் பேஜ் அண்டு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த மாதிரி வீடியோ எடுத்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு வைக்கணும். இப்படி தான் பண்ணணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.